டிரான்சாக்ஷன் என்ன இருக்குன்னா பேமெண்ட் மேட் பை கேஷ். இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே கேஷ் மூலயமா நடக்குது அப்படின்னு இருக்குது. முதல்ல பெட்டி கேஷ்க்கு பே பண்ணுறோம். பெட்டி கேஷ்க்கு பே பண்ணுறத நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே பார்த்துருப்போம். இது பேமெண்ட்டில் வரக்கூடாது. கேஷில் இருந்து பெட்டி கேஷ்க்கு அமௌண்ட் போகுது அப்படின்னாலே இதை வந்து நம்ம கான்ட்ராவில் போடுவோம். மற்றது எல்லாமே வந்து நம்ம பேமெண்ட்டில் போடலாம். செலவு பண்ணுறது எல்லாமே பேமெண்ட்டில் போடலாம். அப்கோர்ஸ் ஃபிக்ஸ்டு அசெட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குறதும் நீங்கள் வந்து பேமெண்ட்லேயே போடலாம். ஸோ இது கேஷ் இன் ஹேண்ட் அக்கௌண்ட், பெட்டி கேஷ் வந்து கேஷ் இன் ஹேண்ட் அக்கௌண்ட்டு. இது வந்து ஃபிக்ஸ்டு அசெட் அக்கௌண்ட்டு. இந்த சேலரி மாத சம்பளம் கொடுக்குறது, வேஜஸ் கூலி கொடுக்குறது, கேரேஜ் இன்வார்ட்ஸ் பொருள் உள்ளே கொண்டு வரதுக்காகிற செலவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள் தூக்கு கூலி சொல்லுவோம். இது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸில் இருக்குது. ஸோ இந்த பெட்டி கேஷில் போடுற அமௌண்ட் மூலயமா அடுத்த பேமெண்ட் எல்லாம் நடக்குது. ஸோ நம்ம முதல்ல கேஷ் மூலயமா நடக்கிற பேமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த பெட்டி கேஷில் வர அமௌண்ட் மூலயமா நடக்கிற பேமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இப்போது டேலி ERP ஓப்பன் பண்ணுறேன். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு இந்த பெட்டி கேஷ், ஃபர்னிச்சர், சேலரி, வேஜஸ், கேரேஜ் இன்வார்ட்ஸ் இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல பெட்டி கேஷ் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் க்ரியேட். பெட்டி கேஷ் வந்து கேஷ் இன் ஹேண்ட் போடணும். அடுத்தது ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அசெட்டுன்னு வரும். அடுத்தது சேலரிஸ் வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். வேஜஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கேரேஜ் இன்வார்ட்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லேயே போட்டுக்கிறோம். இப்போது இது டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போடலாம். இது பேமெண்ட்டு தான் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பே டு பெட்டி கேஷை தவிர மற்றது எல்லாமே பேமெண்ட் வவுச்சர் போட போகிறோம். ஸோ முதல்ல கேஷ்லேருந்து பெட்டி கேஷ்க்கு அமௌண்ட் போகணும். ஸோ டேலி ERP 9 அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சர் வந்தவுடனே இப்போ இதில் பேமெண்ட்டு தான் நம்ம இருக்கோம். டெபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேமெண்ட் இல்லாமல் கேஷ் டு பெட்டி கேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரா ஓப்பன் பண்ணி போடணும். ஸோ ஒரு கேஷ் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது. F4 கான்ட்ரா ஓப்பன் பண்ணுறேன். கான்ட்ராவில் கிரெடிட் ஃபஸ்ட்டு கேட்குது. அப்போ கேஷ்லேருந்து பெட்டி கேஷ்க்கு பணம் போகுது. கேஷில் இருந்து 2000 அமௌண்ட் வந்து நம்ம பெட்டி கேஷ்க்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். 2000 பெட்டி கேஷ். இப்போ பெட்டி கேஷில் 2000 ரூபாய் பணம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பணம் கம்பெனிலேருந்து வெளியில் போகுது. இது பார்த்திங்கன்னா கம்பெனியோட கேஷ்லேருந்து கம்பெனியோட பெட்டி கேஷ்க்கு தான் போகுது. அதனால் நம்ம அந்த பெட்டி கேஷை பயன்படுத்தி இன் ஃப்யூச்சரில் வர இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இதுலேருந்து இது பணம் போட்டு வைக்கிறோம். இது வந்து கான்ட்ராவில் போடணும். இது மூலமாக நடக்கிற பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேமெண்ட்டில் போடணும். இப்போது கேஷ் மூலிமா மற்றதெல்லாம் பேமெண்ட்ஸு பெட்டி கேஷ்க்கு பணம் போடுறதை தவிர. ஸோ ஃபர்னிச்சர் வாங்கினதையும் சேலரி கொடுத்ததையும் நீங்கள் பேமெண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ டிரான்சாக்ஷனுக்கு போகிறோம். F5 பேமெண்ட் போடுறோம். இப்போ ஃபர்னிச்சர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா 15,000க்கு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். இது வந்து கேஷ்லேருந்து தான் பணம் கொடுக்குறோம். கேஷ்லேருந்து பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு சேலரி கொடுக்குறோம். சேலரி வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் கொடுக்குறோம். ஸோ சேலரி 10,000 ரூபாய் வந்து கேஷ்லேருந்து தான் கொடுக்குறோம். சேலரிக்கு 10,000 கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்னிச்சருக்கு 15,000, சேலரிக்கு 10,000 போக அடுத்து வேஜஸ்க்கு வந்து 7,000, கேரேஜ் இன்வெர்ட்ஸுக்கு 1,500 கொடுக்குறோம். ஸோ வேஜஸ் டெபிட் பண்ணுறேன் 7,000 ரூபாய்க்கு. கேஷ்லேருந்து தான் க்ரெடிட் ஆகுது அமௌண்ட்டு, கேஷ் போடுறோம். அடுத்து கேரேஜ் இன்வெர்ட்ஸ் 1,500 ரூபாய். அதுக்கான அமௌண்ட் வந்து கேஷ்லேருந்து தான் போகுது. ஸோ டோட்டலாக கேஷ் மூலயமா எக்ஸ்பென்சஸ்லாம் முடிச்சிருக்கோம். அடுத்தது பெட்டி கேஷ் மூலயமா எக்ஸ்பென்சஸ் போடணும்.
ஸோ இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா கன்வியான்ஸ், போஸ்டேஜ், ஸ்டேஷ்னரி, ஸ்டாஃப் வெல்ஃபேர். கன்வியான்ஸ் போக்குவரத்து செலவு, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு, லெட்டர் பேடு, இன்லேண்ட் லெட்டர், போஸ்ட் கார்டு அதெல்லாம் வாங்குறதெல்லாம் போஸ்டேஜ் சார்ஜ் எல்லாமே, கொரியர் சர்வீஸ் எல்லாமே போஸ்டேஜில் வந்துடும். இப்போது ஸ்டேஷ்னரிஸ் A4 ஷீட்டு, பேனா, பென்சில் எது வாங்கினாலும் நீங்கள் ஸ்டேஷ்னரி. ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்டாஃபோட நலனுக்காக சேலரி தாண்டி ஒரு சில செலவுகள் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு வரும். இப்போது இந்த 4மே எக்ஸ்பென்சஸ் தான் வரும். ஸோ டேலி ERP 9ல் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ நம்ம போட்ட ரிப்போர்ட்ஸை முதல்ல பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்துடலாம், அப்புறம் அந்த எக்ஸ்பென்சஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். Alt F1 டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்னிச்சர் ஃபிக்ஸ்டு அசெட்டுன்றதுனால கேஷில் இருந்து ஃபிக்ஸ்டு அசெட் அக்கௌண்ட்டுக்கு 15,000 ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அடுத்து சில எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் நம்ம பண்ணியிருக்கோம். அது என்ன எக்ஸ்பென்சஸ்ன்றதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் பார்க்கலாம். பார்த்தோன்னா நம்மளோட இன்கம்லேருந்து தான் அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு அமௌண்ட் குறையுது. ஏற்கனவே 3,650 கேஷ் டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. இப்போ கேரேஜ் இன்வெர்ட்ஸு, சேலரி, வேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்லேருந்து பார்க்கும்போது 22,150 ரூபா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி 20,000 2,150 லாஸ் நமக்கு. ஸோ இங்கே கேஷ் இன் ஹேண்டில் பார்த்தோன்னா நம்ம கேஷில் 2,64,000, பெட்டி கேஷில் 2,000 அமௌண்ட் இருக்குது. ஸோ வெளியில் வரேன். இப்போது நாம் பார்த்த அந்த கன்வியான்ஸ், போஸ்டேஜ், ஸ்டேஷ்னரி இதை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனில் லெட்ஜர்ஸில் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கன்வியான்ஸ், indirect expenses, postages, indirect expenses, stationaries, indirect expenses, staff welfare, indirect expenses. இது எல்லாமே நம்ம வந்து பேமெண்ட்டில் போடணும். அக்கௌண்டிங் வவுச்சர் வரேன், பேமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் பேமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ ட்ரான்சாக்ஷனில் என்ன இருக்குன்னா இந்த பேமெண்ட் எல்லாமே பெட்டி கேஷ் மூலயமா நடக்குதுன்னு இருக்குது. போன ட்ரான்சாக்ஷனுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், கேஷ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போது எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், பெட்டி கேஷ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்க்கு வருவோம். கன்வியான்ஸ் அக்கௌண்ட்டு, கன்வியான்ஸ்க்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா 200. இந்த 200 அமௌண்ட்டை நம்ம பெட்டி கேஷ் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குறோம். பெட்டி கேஷில் 2,000 இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,800 தான் இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்த ட்ரான்சாக்ஷன் வந்து போஸ்டேஜஸ். போஸ்டேஜஸ்க்கு 150 நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் பெட்டி கேஷ் அக்கௌண்ட்டில் இருந்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஷ்னரிக்கு 150 பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது ஸ்டேஷ்னரி செலக்ட் பண்ணுறேன். ஏதாவது நம்ம லெட்டர்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே செலக்ட் ஆகி வரும், ஃபில்டர் ஆகி. இங்கே PET அப்படி கொடுக்கும்போது பெட்டி கேஷ் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஸ்டாஃப் வெல்ஃபேருக்கு 200. டேலி ERP 9 ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டாஃப் வெல்ஃபேர் என்று 200. இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பெட்டி கேஷ் மூலயமா கொடுக்குறோம். ஸோ பெட்டி கேஷில் அமௌண்ட் குறைஞ்சிட்டே வந்து 1,300 இருக்குது. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டில் இது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். இங்கே கேஷ் இன் ஹேண்ட் போனோன்னா டோட்டல் கேஷ்லேருந்து பெட்டி கேஷில் வந்து பார்த்திங்கன்னா 1,300 தான் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போனோன்னா உங்களுக்கு இதுவும் எக்ஸ்பென்சஸில் ரேஸ் ஆகிருக்கும். ஸோ 2,850 உங்களுக்கு லாஸில் வரும். அதுலேருந்து வெளியில் வரேன். ஓகே, அடுத்த ட்ரான்சாக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த ட்ரான்சாக்ஷன் ஓப்பன் பண்ணோன்னா இது லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன். டிப்ரிஷியேட் 10% ஆன் ஃபர்னிச்சர். டிப்ரிஷியேட் அப்படின்றது
ஃபிக்ஸ்டு அசட்ஸோட தேய்மான கணக்கு, அதாவது மதிப்பு குறையிறது. கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக மெஷினரிஸ் போட்டிருப்பாங்க. ஒரு கடை அப்படின்னா சோஃபா, ஃபர்னிச்சர், லைட்டு, ஃபேனு, ஏசி, அதுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுற சில விஷயங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு அசட்ஸோட டோட்டல் வேல்யூ, அந்த வேல்யூ இப்போ ஒரு 5 லட்ச ரூபா ஃபிக்ஸ்டு அசட் இருக்குது அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சும் அது அப்படியே அதே 5 லட்சத்துக்கு இருக்காது. அதோட தேய்மானம், இப்போ பில்டிங் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு ரேட்டு, அது ஒரு 10 இயர்ஸ் பில்டிங் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட ரேட் வந்து மதிப்பு வந்து குறைஞ்சிரும். அந்த மதிப்பு குறையிறது தான் டிப்ரிஷியேட் அப்படின்னு சொல்கிறோம். மதிப்பு கூடுனா அப்ரிஷியேட்னு இருக்கும். ஸோ நமக்கு மதிப்பு கூடுனா இன்கம், மதிப்பு குறைஞ்சிட்டா எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்க ஃபர்னிச்சர் வந்து 15,000க்கு நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஃபர்னிச்சரோட அமௌண்ட்டு தான் என்ன ஆகுதுன்னா இப்போது 10% அதோட அமௌண்ட்லேருந்து டிப்ரிஷியேட் ஆகுது. ஸோ இது 15,000க்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு 6 months கழித்து அதே 15,000க்கு நம்மளால் அதை சேல்ஸ் பண்ண முடியாது. அதோட ரேட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டதுனால குறைஞ்சிரும். இதுவே நம்ம கரண்ட் அசட்டாக இருந்துச்சுன்னா நம்ம பேக்கிங்கே பிரிக்காமல் யூஸ் பண்ணாமல் அப்படியே அதோட ரேட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பொருள் அப்படின்றதுனால அந்த பொருளை நீங்கள் வேல்யூ எடுக்கும்போது நம்ம பயன்படுத்த அதோட மதிப்பு குறையும். அதுதான் நம்ம டிப்ரிஷியேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபிக்ஸ்டு அசட்டோடைய அமௌண்ட்டில் எவ்வளோ டிப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 10%. அமௌண்ட்டாக கொடுக்கல, 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 15,000ல் 10% எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் இருந்து டிப்ரிஷியேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். அப்போ தான் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு குறையும். ஸோ டிப்ரிஷியேட் எவ்வளோ கணக்கு காமிக்கிறோம் அப்படின்றது அது ஒரு தனி அக்கௌண்ட்டாக நமக்கு கம்பெனியில் மெயின்டைன் ஆகிட்ருக்கோம். ஸோ நான் இப்போ டிப்ரிஷியேட்டுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஃபர்னிச்சருக்கு ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ்டு அசட் க்ரியேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். டிப்ரிஷியேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்லேருந்து ஃபர்னிச்சர் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டை. ஸோ இப்போ நான் தலியார் பின்னாடி போய் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனில் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணும்போது டிப்ரிஷியேட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு போடுறோம். அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறோம். ஓகே, இதில் டிப்ரிஷியேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் அப்படின்னு போட முடியாது. ஃபர்னிச்சர் டிப்ரிஷியேட் டெபிட்டு, ஃபர்னிச்சர் கிரெடிட்டு. ஏன்னா ஃபர்னிச்சர்லேருந்து தான் டிப்ரிஷியேட்டுக்கு போகணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கும் டிப்ரிஷியேட் அக்கௌண்ட்டுக்கும் அமௌண்ட்டாக எதுவும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணல. பிகாஸ் நீங்கள் பேமெண்ட்டில் கிரெடிட்டில் கேஷோ பேங்க்கோ தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரிசிப்டில் டெபிட்டில் கேஷ் பேங்க் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. இந்த 2 அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கேஷும் வரல, பேங்க்கும் வரல. ஃபர்னிச்சர் ஃபிக்ஸ்டு அசட்லேருந்து டிப்ரிஷியேட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஜோர்னல் ட்ரான்சாக்ஷனில் தான் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வவுச்சரில் ஜோர்னல் வவுச்சர் எடுங்க. ஜோர்னலில் டெபிட்டில் டிப்ரிஷியேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும். டிப்ரிஷியேட் இப்போ 10% அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா ஃபர்னிச்சரில். ஸோ கண்ட்ரோல் என் ஆக்டிவேட் பண்ணுங்கள். கால்குலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என் கொடுத்துருக்கேன். இப்போது 15,000ல் 10% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 15,000 × 10% என்ட்ரு பண்ணுங்கள். 1,500. ஸோ இந்த அமௌண்ட்டு நாம் இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ டிப்ரிஷியேட் அக்கௌண்ட்டில் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். 1,500 இங்கே என்ட்ரு பண்ணிட்டோம். இது எங்கேருந்து வருதுன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்லேருந்து வருது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் இப்போ அமௌண்ட் வந்து குறையுது. அப்போது நாம் வாங்கியிருக்க ஃபர்னிச்சரோட வேல்யூ வாங்கும்போது 15,000, ஒரு மாதம் கழித்து இல்லை ஒரு 15 நாள் கழித்து அதோட 10% அது மதிப்பு இழந்ததுனால இப்போ அதோட ரேட்டு 13,500. அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டில் பார்த்தோன்னா
ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து 13,500ன்னு குறைஞ்சிருக்குது. ஸோ இது நம்ம எக்ஸ்பென்சஸ் தான் டிப்ரிஷியேட் அக்கௌண்ட். ஸோ எக்ஸ்பென்சஸோட அக்கௌண்ட்டில் இன்னும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் 4,350 ரூபா அதிகமாக இருக்குது. அதுதான் நம்மளோட லாஸ் அக்கௌண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் எந்த சேல்ஸும் போடல, அதனால் எந்த ப்ராஃபிட்டும் வரல. அப்படி வந்துருந்துச்சுன்னா நம்மளோட இன்கம் இன்னும் ரைஸ் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட எக்ஸ்பென்சஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு சேல்ஸு அதோட ப்ராஃபிட் அப்படின்றது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ எஸ்கேப் கொடுத்து வெளியில் வரேன். ஸ்டாக்ஸ் மாதிரி நம்ம அதுக்கப்புறம் எந்த சேல்ஸும் பண்ணாததுனால அதே சேம் இதில் தான் இருக்கும். டிஸ்பிளேயில் ட்ரையல் பேலன்ஸ் போய் பார்க்கலாம். ட்ரையல் பேலன்ஸ்குள்ளே போகிறோம். இது ஏற்கனவே நம்ம போன சம்லேயே பார்த்துருக்கோம். கிரெடிட் பேலன்ஸ் அண்ட் டெபிட் பேலன்ஸை ஈக்குவல் பண்ணி காமிக்கும். ஸோ இங்கே கம்பெனியோடைய பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட்டே இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு 5,30,000க்கு பர்ச்சேஸ், 73,000க்கு தான் சேல்ஸ் நடந்திருக்கு. இன்னும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு உங்களோட கம்பெனி டெபிட் பேலன்ஸ் 9,05,774. அதே மாதிரி கிரெடிட் பேலன்ஸும் இருக்கும். இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸை ஈக்குவல் பண்ணி காமிக்கிறது தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா 15 மேஜர் குரூப்பாக பிரித்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸ், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, பர்ச்சேஸ் இன்னும் 2-3 கம்பெனிக்கிட்டேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ, சேல்ஸ் அக்கௌண்ட் அதே மாதிரி டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு, கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபிக்ஸட் அசெட்ஸ் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 15 மேஜர் குரூப்பாக பிரித்து காமிக்கும். இது ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டோம். ஸோ இந்த சம்மில் நம்ம அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரியோடு எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தென் அடிஷ்னலாக உங்களுக்கு டேக்ஸு, கேஷ் டிஸ்கவுண்ட்டு, டிப்ரிஷியேஷன் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.